கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இன்னைக்கு நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அழகான மலைகளும் மிஸ்ட்டு மேகங்கள் போன்ற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே, இந்த பெரிய மலையை பார்த்தோன்னே எனக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் நினைவுக்கு வந்துச்சு. மார்க் எழுதிய நற்செய்தி நூலில் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த மலையை பார்த்து எப்படி பெயர்ந்து போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், சந்தேகப்படாமல் ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமே என்றால் இந்த மலையை கூட பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொல்கிறார். ஒருவேளை கேட்கலாம், இது எப்படி நடக்கும்? இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து கடலும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விசுவாசிக்கிற போது ஒரு பரிசுத்தமான ஒரு விசுவாசம், ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சந்தேகமே இருக்கக்கூடாது. இந்த மலை எப்படி பெயர்ந்து போகும்னா அது விசுவாசம் கிடையாது. கண்டிப்பாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இது நடக்கும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்திய காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டீர் என்றால், நீங்கள் கேட்ட எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசிப்போம். அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you.